காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரத்தில் 16வது நாளாக சாம்சங் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உற்பத்தி நடைபெறும் இடத்தில் உற்பத்தியை நிறுத்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக திவ்யா, காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் அடுத்த சாம்சங் தொழிற்சாலையில் பல்வேறு கட்ட போராட்ட மத்தியில் சிஐடி தொழிற்சங்கமானது அங்கீகரித்து மீண்டும் தொழிற்சாலையில் பணிபுரிய தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். அப்போது தொழிற்சாலை நிர்வாகமானது தனி யூனியனை ஏற்படுத்தி அதில் தொழிலாளர்கள் சேர வேண்டும் மற்றும் பணி நிபந்தனைகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொழிலாளர்கள் மத்தியில் திணித்ததாக தொழிலாளர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டினை எழுந்து வந்தனர். இதனை கேட்பதற்காக தொழிற்சங்கத்தினர் தொழிலாளர் நிர்வாகத்தை அணுக கூறப்படுகிறது. இதனை காரணத்தை காட்டி தொழிற்சாலை நிர்வாகமானது பணியில் இருக்கும் போது எவ்வித அனுமதியின்றி தொழிலாளர்கள் நிர்வாகத்தை காண முற்பட்டனர் என்று கூறி 3 பேரை பணியிடம் நீக்கம் செய்தனர். இந்த நிலையில் பணியிடம் நீக்கம் செய்த சம்பவமானது தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து மீண்டும் அந்த 3 பணியாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து இன்று நாள் வரை 16வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொழிற்சாலை வெளியே உள்ள தொழிலாளர்கள் காஞ்சிபுரம் வெள்ளைக்கேட் பகுதியில் உள்ள பகுதியில் பந்தல் அமைத்து காத்திருப்பு போராட்டம், அதாவது இன்று நாள் வரை 3 நாட்கள் காத்திருப்பு போராட்டத்திற்கு அறிவித்து அதை ஈடுபட்டு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பணிக்கு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தொழிலாளர்கள் தொழில் வளாகத்துக்குள்ளே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழில் நிர்வாகமானது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களை தொந்தரவு செய்யாமல் ஒப்பந்த தினக்கூலிகளுக்கு என்று சொல்லக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் மூலம் உற்பத்தியினை செய்து வந்தனர். இந்த நிலையில் சட்டவிரோதமாக சாம்சங் தொழில் நிர்வாகம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.